இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், அதிமுக கூட்டணியில் ஒரே நாளில் முக்கிய 3 கட்சிகளோட தொகுதி பங்கீடு கையெழுத்தாகி உள்ளது. இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். அதிமுக தலைமையினுடைய முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய 3 பெரிய கட்சிகளுடன் தற்பொழுது தொகுதி உடன்பாட்டை எட்டி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பாமக, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்டோருக்கான தொகுதிகள் என்ன என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் இடம்பெற்று விரைவில் அவர்களுக்கான தொகுதிகளையும் இறுதி செய்து அறிவிப்போம் என்ற தகவலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்றார். இன்று ஒருநாள் பயணமாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்தார். இந்த ஒருநாள் பயணத்திலேயே காலையில் வந்த அவர் பிற்பகலுக்கு உள்ளாக இந்த தொகுதி உடன்பாட்டை எல்லாம் எட்டி முடித்து விட்டார் என்ற தகவலை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்றார். ஏனென்றால் திமுக கூட்டணியிலே கிட்டத்தட்ட ஒரு கட்சியோடு அவர்கள் உடன்பாட்டை எட்டுவதற்கே 20 நாட்களுக்கு மேலாக இருந்தன. கடுமையான வார்த்தை போர் நடைபெற்றது. அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் பலரும். ஆனால் அதிமுக தலைமை ஒரே நாளிலே கூட்டணி உடன்பாட்டை எட்டி இருக்கின்றது என்ற கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் பொழுது, கருத்துக்கள் பரிமாறப்படும் பொழுது முக்கிய தலைவர்கள் டெல்லி செல்வது வழக்கம்தான். திமுகவிலும் கனிமொழி உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக டெல்லிக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆனாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மேற்கொள்ளக்கூடிய டெல்லி பயணம் தொடர்பாக மட்டும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் என்ற ஒரு கேள்வியினையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார். ஏனென்றால் வழக்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே உடன்பாடுகள் எட்டப்படும் பொழுது அதற்கான கையெழுத்துகள், தொகுதி உடன்பாட்டு கையொப்பம் எல்லாம் பெருமளவிலே தனியார் நட்சத்திர விடுதிகளில் தான் மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த முறை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையிலே தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. ஏனென்றால் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக தான் என்ற கருத்தை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். பாஜகவினுடைய மாநில தலைவர் உள்ளிட்டவர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் திமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக அதிமுகவின் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி செல்கின்றார், அதிமுக தலைமையில் கூட்டணி என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து டெல்லிக்கு செல்வது ஏன் என்ற ஒரு கேள்வியினை விமர்சனமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கான பதிலை இன்று அதிமுக தங்களுடைய அலுவலகத்தில் இருந்து இந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தத்தை மேற்கொண்டதன் மூலமாக திமுகவிற்கும் விமர்சனத்தை முன்வைத்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தற்பொழுது பதிலளித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். எனவே ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை மீண்டும் பெறக்கூடிய வகையிலே தொகுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எண்ணிக்கை கூறப்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணிக்கைக்கு உகந்த தொகுதிகள் எவை எவை என்பதை எல்லாம் கேட்டு பெறுவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 11 சட்டப்பேரவை தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். டிடிவி தினகரன் கடந்த காலத்தில் ஆளும் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அவரோடு சென்றார்கள். இப்பொழுது அவர்களுடன் இருக்கக்கூடியவர்கள் 8 பேராக இருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே ஆட்சிக்கு எதிராக டிடிவி தினகரனோடு சென்றிருந்தவர்கள் 18 பேரில் 8 பேர் இன்னும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தொடர்கின்றார்கள். எனவே அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து தகுதி நீக்கத்தை சந்தித்தவர்களுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே டிடிவி தினகரன் ஒரு வாய்ப்பினை வழங்க இருக்கின்றார் என்ற தகவல் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவர்கள் 8 பேருக்குமான தொகுதிகள் இந்த முறை டிடிவி தினகரனால் வழங்கப்படும் எனவும், கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வரை மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 11 இடங்களில் போட்டியிடக்கூடிய வகையிலே தன்னுடைய வேட்பாளர்களை டிடிவி தினகரன் இறுதி செய்வார் என்று சொல்லப்படும் நிலையில் பெரும்பாலான தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடியவை டெல்டா மாவட்டத்திலும் தென் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய விதமாகத்தான் பெயர்கள் இடம்பெறும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை போட்டியிட்டதை காட்டிலும் இந்த முறை சற்று குறைவான இடங்களில் 5 தொகுதிகள் வரை குறைத்துக் கொண்டு போட்டியிடுகின்றார்கள். அதே நேரம் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை பெற்றிருக்கின்றது. எனவே கடந்த முறை போட்டியிட்டிருந்த தொகுதிகளின் பட்டியலில் இருந்து தாங்கள் இந்த முறை போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளுக்குமான இடங்களை உறுதி செய்து அறிவிக்க வேண்டும் என்பது பாமகவினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே அதற்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. இன்று நடைபெற்ற இந்த தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தை பங்கு பெறுவதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர், ஏற்கனவே அதிமுக உள்ளிட்ட பாஜகவின் கூட்டணி கட்சியின் தலைவர்களோடு நெருங்கிய நட்பு கொண்டவராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தார். அவர் முன்னிலையிலே தற்பொழுது இந்த